வணக்கம். நடிப்பதற்கென்று பிறவி எடுத்து நடிப்பிற்கென்று இலக்கணம் வகுத்த நடிப்பின் இமயம், நடிகர் திலகம், செவாலியே டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் 75ஆம் ஆண்டு திருமண நன்னாளினை போற்றும் வகையில் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் 1/5/2026 வெள்ளிக்கிழமை மாலை தஞ்சாவூர் குருதயாள் சர்மா அறக்கட்டளை திருமண மண்டபத்தில் மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் திருமிகு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தலைமையில் மக்கள் சிந்தனை பேரவையின் பொதுக்குழு உறுப்பினர் திருமிகு அன்பழகன் அவர்கள் முன்னிலையில் ஒரு மாபெரும் விழாவிற்கு வந்திருந்தோரை மக்கள் சிந்தனை பேரவையின் துணைத் தலைவர், தஞ்சாவூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள் வரவேற்றார். தஞ்சாவூர் பாம்பே ஸ்வீட்ஸ் திருமிகு குரு சுப்பிரமணிய சர்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். விழாவின் நிறைவில் மக்கள் சிந்தனை பேரவையின் பொதுக்குழு உறுப்பினர் மருத்துவர் ராதிகா மைக்கேல் அவர்கள் நன்றி கூறினார். இவ்விழாவின் போது நடிப்பின் இமயம், நடிகர் திலகம், செவாலியே டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி தன் உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் வார்த்தைகளாக்கி பேரன்பு என்னும் நற்சாறு கலந்து 85 வயதிலும் தளராத தன் காந்த குரலால் வள்ளலாய் வாரி வாரி வழங்கி எழுச்சி மிகு உரையாற்றிய திரையுலக மார்க்கண்டேயர் திருமிகு சிவகுமார் அவர்கள் அரங்கு முழுவதும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருந்த சிவாஜி ரசிகர்களை மகிழ்வில் திக்குமுக்காட வைத்துவிட்டார். எஸ்எஸ்எல்சி படித்த வயசு 1957 எஸ்எல்சி படிச்சுட்டு
கோயம்புத்தூர் ராஜா தேட்டர் படம் வணங்காமலி படம் பார்த்து எத்தனை பேர் இருக்கீங்க? வணங்காமலி எம்ஜிஆர் படம் தானே? அப்படியா? ஐயோ, நிஜமாவே எம்ஜிஆர் கிடையாது. அப்ப அந்த வணங்காமலி சிவாஜி பொம்பளை பேர் சொல்லுங்க. சாவந்தி யாராவது யாரையும் அவன் ஓவான் போயிடாது. சாவத்திலே அந்த நடிக்கிறாங்க. சிவாஜி வந்து சிற்பி அந்த நடிப்பாரு. சிற்பி அடிச்சுட்டு ஒரு மலை மேல உட்காந்து சீர்காட்டு போகுது பாட்டு, மலையேறும் நிலையேறி பாராயன்னு ஒரு பாட்டு ஒன்று. அந்த பாடிக்கு சிற்பதி இருப்பாரு. கையாட்டு அன்பர் வந்து காமினாருமா. இளவரசி ஒரு பழைய வந்து தூரத்தில் பார்க்கும்போது அந்த பாட்டை கேட்டு ரொம்ப மயங்கி போய் நேராக வந்து இவன் லவ் பண்ண ஆரம்பிப்பான். சிவாஜி ஒதுக்கிடுவாரு. உடனே சாவதி ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி சுமதி படம் கட்டிட்டு சிவாஜி வீட்டுக்கு போய் இளவரசி சொல்லாம அவங்க அம்மா கண்ணம்மா கிட்ட வீட்டு வேலையெல்லாம் செய்யும். பட்டு பார்த்தா அந்த களி கொடுத்து சோறுலாம் ஆகி கொடுத்து வாசப்படி கூட்டி எல்லாம் பண்ணும்போது தங்கமான பிள்ளையாள் ஏன்னா முடிஞ்சிட்டு இருக்க லவ் பண்றான் அப்படின்னு சொன்னோன்னா இது லவ் பண்ணான்னு அவர் எப்படி ராஜா தெரிஞ்சு ஒரு ராஜா எம்கே ராஜா சண்டத்தையாவது ஹீரோட சரி எம்கே ராஜா அவர் ராஜா வருவார். அவரு விஷயம் தெரியும் கதையை கொடுப்பாங்க. எம்கே ராஜா ராஜாவுக்கு மெய்காப்பாளன் நாகையா. மெய்காப்பாளன் எவ்வளவு முக்கியமான ஆடு. நாகையா மெய்காப்பாளன் இவர் உயிர் காப்பாற்றுவேன். நாகையா போய் சிவாஜி பற்றி இளவரசி லவ் பண்ண அயோக்கியம் தான் வந்து நேரம் கூப்பிட்டு சித்திரசேனம் நீ ஒரு சாதாரண சிற்பி, நாட்டை யாரு இளவரசன் தான் அவள் கல்யாணம் பண்ணி இவர் மறந்து விடுப்போம்னு சிவாஜி டைலாக். அரசை என்னை கண்டம் கட்டமாக விட்டு இந்த மனிதை குறைத்தாலும் அந்த மனிதை குறைத்த ஒரு புல்லுக்கும் உணர்வு புல்லுக்கு உணர்வு தூக்கில போட்டுட்டாரு. ராஜா தூக்கில போடணும்னு அரசு பண்ணிட்டாங்க. அந்த காலத்து கதை தானே. உடனே கண்ணாப்பா போய் அம்மா ஆராய்ச்சி பண்ணி அடிச்சு அரசு அதை கூட்டி ஐயா அது இளவரசி சத்தியமாக தெரியாது. ஒரு சராசரி கூட நினைச்சு நாம பழகிட்டோம். அது இளவரசிக்கு இப்பதான் தெரியுது. மனுஷங்க உயிர் பற்றி கொடுக்குறாங்க. எங்க ஓடி போயிடும். தூக்கல வேணாம் போது சரி போ நாடு கட்டுறாங்க. நாடு கட்டு சொல்றாங்க. நாடு கட்டு சொன்னோன்னே நம்மளோட சிங்கம் சிவாஜி கணேசன் வருவார். வந்த உடனே அம்மா சொல்ற மகனே நீ சுதந்திர பதவி வேண்டாங்க. என்னமா சொல்ற நீ நாடு கட்ட இருக்கிறாங்க. யாருடைய கட்டளை இது? மன்னன் கட்டளை. மன்னன் கட்டளை. இந்த கட்டளைகளை நீதி எங்கே இருக்கிறது தாயே? நான் பிறந்த பொன்னாட்டை விட்டு போ என்று கூறி இவர்கள் யார்? சங்க தமிழ் மணக்கும் சிந்த திருநாட்டை விட்டு போ என்று கூறி இவர்கள் யார்? பூமணக்கும் பொதியை தேர்தலை இருந்ததா? உடற்சுருக்கும் குற்றாலத்து அறிவியலை இருந்ததா? புல்துறை விஷப்பொழி குறைக்க இடமெடுத்த தலைவன் மட்டும் எனக்கு மாற்றாளா? நான் உள்ளே கண்ணம் வைத்து உதட்டிலே தேர் பூசி வஞ்சம் தீர்த்து நஞ்சிலும் யோசனை வார்த்தைகளெல்லாம் தீர்ப்பாகிவிடுமா? வானத்தை விட்டு மலை சென்றாலும் வைக்க முதற்பாடும் கடல் தெரிந்தாலும் ஒப்ப மாட்டேன். அன்று இமயத்தை நோக்கிய கொடியேற்ற நான் ஒருவன், கடலுக்கு அப்பால் வெற்றி சூழ்ந்து சேர்ந்த வந்தொருவன், அங்கெல்லாம் கல்வி கவலைகள்தான் என்றெல்லாம் வெறு பேரண்டோர் என்னோ வழியவன நான் புகழத்தை ஓடுவதா? ஓடுவதற்கு நீதிமன்றமா? சரித்திரம் கட சங்கம் கற்கொண்டு மண்கொண்ட காலத்தை முன்துறை உதவியும் வந்தவர்களெல்லாம் விழுந்தோடு குடியை கூட்டி தான் பெற்ற மனிதனை அனாதியாக இருக்கிறது அவரை செய்யாதீர்கள். என் பச்சை ரத்தத்தை வேண்டியிருந்தால் எடுத்து பருங்கள். என் உருளை வேண்டியிருந்தால் கண்டம் கண்டமாக விட்டு நான் பிறகு மண்ணோடு போய் சொல்லுங்கள். ஆனால் என் தாயத்தில் மட்டும் இருக்காதீர்களம்மா, என் தாயத்தில் இருக்காதீங்களா? இந்த டயலாக்களுக்கு யாரு? டயலாக்களுக்கு யாரு? ரைட்டு இவனை எங்க ஏன் நம்பி சார் அவன் வந்து சேர்ச்சலை கொண்டு போறான். ஏன் கொடுத்து எனக்கே போறான். இங்கிருந்து ஆர்டர் சொன்னா பரவாயில்ல. இந்த டயலாக்கு சிவாஜி வாழ்க்கை அவார்டு கொடுத்துறாங்க. இந்த ஸ்பீச் கடைசி வருது. நான் அப்ப போனேன். இப்போ சொல்ல கதை சொல்லி முடிச்சுட்டு என் பச்சை ரசத்தை எழுதி பருங்கள். ஆனால் என் உடைய கட்டமாக இருக்கு, கட்டம் கட்டமாக இருக்கும். ஆனால் என் தாயத்துக்கு கட்டாக அம்மா அப்படின்னா ஏய் நல்லா இருக்கு. எந்த படத்தை உங்க படம் தான்ப்பா. நான் நினைச்ச படம் தான். என்ன படம்? வணங்காம டயலாக் நல்லா இருக்கு. யாரு இருந்தாங்க? இயற்கைக்காரன். இங்க நீ என்ன படிச்ச? நீ சமைச்சவன், நான் சாப்பிட்டவன். தொடர்ந்து சில ஆண்டுகளுக்கு முன் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் திரையுலக மார்க்கண்டேயர் நிகழ்த்திய சிவாஜி ஒரு சகாப்தம்
எனும் வரலாற்று சிறப்புமிக்க காணொளி திரையிடப் பெற்றது. நிறைவாக முனைவர் க.வே.செ. மருதுமோகன் அவர்கள் எழுதிய சிவாஜி கணேசன் எனும் நூல் தொகுப்பினை திரு மருதுமோகன் அவர்கள் முன்னிலையில் விரும்பி வாங்கியவர்களுக்கு திரையுலக மார்க்கண்டேயர் அவர்கள் தன் கரங்களாலேயே வழங்கி மகிழ்ந்தார். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். அறஞ்செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்று ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரரின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை
விருந்து என்றால் அவை தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறஞ்செய விருந்து என்றால் அவை தர்மம் செய்யுங்கள்.